आरजेडी कांग्रेस के मंच से मेरी मां को गालियां दी गई। लेकिन जो व्यक्ति कहता है मैं नॉन बायोलॉजिकल हूं, वो किसका अपमान कर रहा है? लगाम जरूरी है, देशवासियों को सोचने की जरूरत है। प्रधानमंत्री बिहार में जाकर रोएंगे और कहेंगे ओ देखो मुझे गाली दे दी, वही हुआ। வணக்கம். எந்த விதையை விதைக்கிறீர்களோ அதற்கான அறுவடையை தான் நீங்க செய்வீர்கள். இந்த வார்த்தை 100% நரேந்திர மோடி அவர்களுக்கு பொருந்தும். பீகார் தேர்தல் வருவதற்கு முன்பு நரேந்திர மோடியுடைய அந்த எமோஷனல் டயலாக் இன்னைக்கு வைரல் ஆகிவிட்டது. என்னுடைய தாயை கொச்சையாக பேசிவிட்டார்கள், அசிங்கமாக பேசிவிட்டார்கள். காங்கிரஸ், ஆர்ஜேடி, ராகுல் காந்தி அண்ட் தேஜஸ்வி யாதவ் அந்த மேடையிலிருந்து என்னுடைய தாயை கேவலமாக பேசிவிட்டார்கள் என்று அவர் வடித்த முதலை கண்ணீருக்கான உண்மை என்ன, அர்த்தம் என்ன, அனைத்துமே இந்த பதிவில் ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கிறேன், பாருங்கள். நான் ஒரு பயாலஜிக்கல் ப்ராடக்ட், அதாவது நான் என் தாய் வயிற்றிலிருந்தே பிறக்கவில்லை, நான் மனித பிறவியே கிடையாது, நான் தான் கடவுள் என்று கூறிய இதே நரேந்திர மோடி தான் பெற்ற தாயையே இவர் வயிற்றிலிருந்து நான் பிறக்கவில்லை என்று கூறிய அதே நரேந்திர மோடி இன்னைக்கு முதலை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். பெண்களை பற்றி எந்த அளவில் நேற்று பேசியிருக்கிறாரோ இதே நரேந்திர மோடி அவர்கள் 50 கரோட் கி கேர்ள் ஃபிரெண்ட், ஜெர்சி காய், வித்வா, இது போன்ற ஏராளமான வார்த்தைகளை எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பெண் தலைவிகளை பற்றி பேசும்போது அன்னைக்கு இவர் நாவிலிருந்து பூக்கள் தான் வளர்ந்ததா? இவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் இன்னைக்கு நீங்க கனெக்ட் செய்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். அன்னைக்கு எந்த விதையை விதித்தாரோ அதற்கான அறுவடையை தான் இன்னைக்கு அவர் செய்து வருகிறார். இரண்டாவது, நரேந்திர மோடியுடைய தாயாரை பற்றி அந்த மேடையில் எந்த விதமான வார்த்தையாக இருந்தாலும் தவறாக பேசிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அந்த நபரை சிறையில் அடைக்க வேண்டும். இது நரேந்திர மோடியுடைய தாய் மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பெண்ணை பற்றி பேசினாலும் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது சிறிய குழந்தையாக இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், எந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணை பற்றி தவறாக பேசக்கூடிய நபர்களை சாதாரணமாக விடக்கூடாது. This I have to register here. But அந்த மேடையில் என்ன நடந்தது? ஆகஸ்ட் 27 ராகுல் காந்தி அண்ட் தேஜஸ்வி யாதவுடைய வோட் அதிகார் யாத்ரா, அதில் இருக்கக்கூடிய ஒரு மேடை பேச்சு. அந்த மேடையில இருக்கக்கூடிய எல்லாருமே கீழே இறங்கி போகக்கூடிய தருணத்தில் ஒரு சில நபர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து நரேந்திர மோடியின் தாயாரை பற்றி தவறாக பேசினார்கள். அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆனது. ராகுல் காந்தி பேசவில்லை, தேஜஸ்வி யாதவ் பேசவில்லை, அல்ல காங்கிரஸ்ல இருந்த எந்த தலைவருமே எந்த பெண்ணை பற்றி, யாருடைய தாயை பற்றியும் தவறாக பேசவில்லை. கீழே கூட்டத்தில் நின்ற ஒரு சில நபர்கள் இந்த தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். அதைத்தான் நேற்று நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய ஸ்பீச்சில் பேசியிருக்கிறார். செப்டம்பர் 2 பிரைம் மினிஸ்டர் மோடிக்கான ஒரு வர்ச்சுவல் ரேலி ஆர்கனைஸ் செய்திருக்கிறார்கள். பீகார் ஸ்டேட் ஜீவிகா நிதி யூனியன் லிமிடெட் இவர்களை சந்திக்கும் போது, அதாவது வர்ச்சுவலாக சந்திக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நரேந்திர மோடி அங்க பேசியிருக்கிறார். 65 லட்சம் நபர்கள் வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டது. பெரும்பாலான ஓட்டர்ஸ்கள் பெண்களாக இருந்தார்கள். இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டது. ஓட் சோரி என்கிற விஷயத்தை எடுத்து ராகுல் காந்தியின் தேஜஸ்வி யாதவ் நடத்திய ஓட் அதிகாரி யாத்திரா, இது ஒரு மிகப்பெரிய அளவில் பிரபலமாக பீகார்ல இருக்கக்கூடிய மூளை முடுக்கு வரை போய் ரீச் ஆகியிருக்கிறது. நரேந்திர மோடியால், பிஜேபியால், RSS ஆல் இந்த நெரேஷனை உடைக்க முடியவில்லை. அவர்கள் எந்த விதத்தில் திசை திருப்ப பார்த்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேள்விகளை கேட்க நிறுத்த மறுக்கிறார்கள். எங்களுடைய ஸ்டேட்டிற்கான டெவலப்மெண்ட் எங்கே? எங்களுடைய இளைஞர் குழந்தைகளுக்கான வேலைவாய்ப்பு எங்கே? இது போன்ற ஏராளமான கேள்விகள் எதற்குமே பதில் கொடுக்க முடியாத இந்த தருணத்தில் नरेंद्र मोदी அவர்களுடைய இந்த इमोशनल डायलॉग बिहार में आरजेडी कांग्रेस के मंच से मेरी मां को
காலியாं दी गई. பீகாரில் ஆர்ஜேடி காங்கிரஸ் அவர்களுடைய மேடையிலிருந்து என்னுடைய தாயை கொச்சையாக பேசிவிட்டார்கள். यह गालियां सिर्फ मेरी मां का अपमान नहीं है, यह देश की मां बहन बेटी का अपमान है. बिहार में आरजेडी कांग्रेस के मंच से मेरी मां को गालियां दी गई. ये गालियां सिर्फ मेरी मां का अपमान नहीं है, ये देश की मां बहन बेटी का अपमान है. இது என்னுடைய தாயை பற்றி மட்டும் இவர்கள் பேசவில்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகள், ஒவ்வொரு தங்கை, ஒவ்வொரு தாயை பற்றி இவர்கள் பேசியிருக்கிறார்கள். ரொம்பவே ஒரு இமோஷனலான அந்த டயலாக். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை உங்களுக்கு புரிய வைக்க போவேன். எதற்காக பெண்கள் தாய் என்கிற இந்த விஷயத்தை நரேந்திர மோடி பிஜேபி கையில் எடுத்துள்ளது. அதாவது பீகார் எலெக்ஷனில் எந்த நெரேஷனை இவர்களால் உடைக்க முடியவில்லையோ அதை விமன் எம்பவர்மெண்டை வைத்து, விமன் பிரைடை வைத்து இப்ப திசை திருப்பக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். मुझे पता है आप सबको भी बिहार के हर मां को, बिहार की हर बेटी को, बिहार के हर भाई को यह देख सुनकर कितना बुरा लगा होगा. मुझे पता है आप सबको भी, बिहार के हर मां को, बिहार की हर बेटी, बिहार के हर भाई को ये देख सुनकर कितना बुरा लगा. எனக்கு தெரியும். ஒவ்வொரு வீடியோ நான் உங்களுக்கு அடுத்தடுத்து போட்டு காட்டுகிறேன். அதற்கான அர்த்தம் இவர்தான் இதை பேசினார் என்று நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். பீகார்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகள், ஒவ்வொரு தாய், ஒவ்வொரு மகனுக்குமே எவ்வளோ வலி வேதனை இருந்திருக்கும். என்னோட தாயை பற்றி பேசும்போது இந்த அனைத்து நபர்களுமே கண்ணீர் வடித்தார்கள். அதைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார். அடுத்தபடியாக பிரைம் மினிஸ்டர் மோடி இங்கேயும் நிற்கவில்லை. பிரைம் மினிஸ்டர் மோடி சில்வர் ஸ்பூனில் பிறந்த, அதாவது தேஜஸ்வி யாதவ் and ராகுல் காந்தியை அவர்களுடைய பெயரை எடுக்காமலே சுட்டி காட்டுகிறார். அவர்களுக்கு என்ன தெரியும்? ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஏழை வீட்டிலிருந்து பிறந்த ஒரு ஏழை மகன் லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து கண்ணாடி போடுவார், பேனா வைப்பார், 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு சூட்டு பூட்டு போடுவார், 8000 கோடி ரூபாய்க்கான விமானத்தில் பறப்பார். இது எல்லாமே ஒரு ஏழை மகன் செய்யக்கூடிய காரியம். ஓகே, லெட் ஹிம் பி புவர். சர்டிபிகேட்டை பற்றி என்ன கூறுவது? இதுவரை வெளியே வராது அந்த விஷயத்தில் ஒரு வீடியோவை நாங்கள் போட்டிருக்கிறோம். ஆனால் இது இந்த சப்ஜெக்ட்லேயே ஃபோக்கஸ் செய்யலாம். गरीब मां की तपस्या, उसके बेटे की पीड़ा, ये शाही खानदानों में पैदा हुए युवराज नहीं समझ सकते. ये नामदार लोग तो सोने चांदी का चम्मच लेकर पैदा हुए. एक गरीब मां की तपस्या, उसके बेटे की पीड़ा, ஒரு ஏழை தாயின் தபஸ்யா, அந்த தாயின் மகனின் வலி, ये शाही खानदान में पैदा हुए युवराज नहीं समझ सकते. ராஜ வாழ்க்கை, ராஜ குடும்பத்தில் பிறந்த யுவராஜர்களுக்கு இந்த விஷயம் புரியாது. ये नामदार लोग तो सोने चांदी के चम्मच लेकर पैदा हुए हैं. இந்த பணக்கார வீட்டு குழந்தைகள் கையில் சில்வர் ஸ்பூனுடன் பிறந்திருக்கிறார்கள். मैं बिहार की जनता के सामने मां को गाली देने वालों से कहना चाहता हूं, मोदी तो तुम्हें एक बार माफ कर भी देगा. मैं बिहार की जनता के सामने मां को गाली देने वालों से कहना चाहता हूं, मोदी तो तुम्हें एक बार माफ भी कर देगा. இந்த திமிரு பிடித்த பணக்கார வீட்டு நபர்களுக்கு ஒரு வார்த்தையை, ஒரு விஷயத்தை புரிய வைக்க பார்க்கிறேன். மோதியான நான் ஒருவேளை உங்களை மன்னித்தும் விடுவேன், ஆனால் लेकिन भारत की धरती ने मां का अपमान कभी बर्दाश्त नहीं किया. भारत की धरती ने मां का अपमान कभी बर्दाश्त नहीं किया है. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யாருமே பெண்களை பற்றி தவறாக பேசிய நபர்களை மன்னித்ததே கிடையாது. ராகுல் காந்தி தவறா பேசவில்லை, தேஜஸ்வி யாதவ் பேசவில்லை, அங்க சபையில் இருந்த எந்த லீடருமே பேசவில்லை. காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், பிஜேபி ஆக இருக்கட்டும், எந்த புத்தி உள்ள நபரும் இன்னொரு பெண்ணை பற்றி, இன்னொரு தாயை பற்றி தவறாக பேசவே மாட்டார். பிரைம் மினிஸ்டர் மோடி கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கேளுங்கள். எந்த அளவில் அவர் பெண் உரிமை, பெண் மரியாதை, பெண் சுதந்திரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று. साथियों,
मैं बिहार के लोगों से भी कहूंगा, इस अपमान की जवाबदेही तय करवाना बिहार के हर बेटे की भी जिम्मेदारी है। साथियों, मैं बिहार के लोगों से भी कहना चाहता हूं, इस अपमान की जवाबदेही तय करना बिहार के हर बेटे की जिम्मेदारी है. நண்பர்களே, என் தாயிற்கு ஏற்பட்ட அந்த அவமானத்திற்கு பதில் கொடுக்கும்படி அந்த அக்கௌண்டபிலிட்டிக்கான பொறுப்பு இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கும். அதை நீங்க சரி பாருங்கள். आरजेडी कांग्रेस के नेता जहां भी जाएं, जिस गली जिस शहर में जाएं, उन्हें चारों तरफ से एक आवाज सुनाई देनी चाहिए. हर मां बहन को मैदान में उतर करके उनसे जवाब मांगना चाहिए. हर गली मोहल्ले में से एक ही आवाज आनी चाहिए, मां को गाली नहीं सहेंगे, नहीं सहेंगे. आरजेडी कांग्रेस के नेता जहां भी जाएं, जिस गली में भी जाए, जिस शहर में भी जाए, चारों तरफ सिर्फ एक ही आवाज सुनाई देनी चाहिए. हर मां, हर बहन मैदान में उतरकर जवाब मांगना चाहिए. हर गली मोहल्ले में एक ही आवाज आनी चाहिए, मां को गाली देना नहीं सहेंगे. அதாவது ஆர்ஜேடி காங்கிரஸை சார்ந்த எந்த தலைவர், எந்த தெரு, எந்த சந்து புந்து, எந்த சிட்டியில, எந்த நகரத்தில் நீங்க பார்த்தால் கூட அவர்கள் காதுகளில் ஒற்றை வார்த்தை தான் கேட்க வேண்டும். தாயை தவறாக பேசிய நபர் உங்களை சும்மா விட மாட்டோம் என்று. சரிதான், தாயை தவறாக பேசிய நபருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும், சரிதான். ஆனால் நீங்க என்ன செய்தீர்கள்? அதற்கும் வரலாம். ஆனால் அதற்கு முன்பு காங்கிரஸ் கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸையும் பார்த்து விடுங்கள். காங்கிரசின் பவன் கேரா ஆகஸ்ட் 27ஆம் தேதி இன்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்ததோ அன்னைக்கு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இது ஒரு டூல் கிட், பிஜேபியால் பரப்பப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரம். மேடையில் யாருமே பேசவில்லை. மேடையை விடுங்க, கீழே நின்ற நபர்களும் மோடியுடைய தாயை பற்றி பேசவில்லை. திடீர் என்று ஒரு சில நபர்கள் அங்க வந்து கோஷங்களை போட தொடங்கினார்கள். அன்னைக்கே நான் சந்தேகப்பட்டேன். அன்னைக்கே நான் மீடியாவிற்கு முன்பு வந்து இதை கூறினேன், இதை அட்ரஸ் செய்தேன். இன்னைக்கோ நாளைக்கோ மோடி வந்து என்னுடைய தாயை கொச்சையாக பேசிவிட்டார்கள், என்னை கொச்சையாக பேசிவிட்டார்கள் என்று கதற போகிறார். பாருங்கள், நான் அன்னைக்கு என்ன கூறினேனோ இன்னைக்கு அதுதான் நடந்துள்ளது. நீங்களே பாருங்கள். जिस दिन ये गाली कांड हुआ उसके दूसरे दिन से लगातार मैं आप सबको बार बार कह रहा हूं कि ये टूल किट का हिस्सा है. इस टूल किट में अगला चरण है कि प्रधानमंत्री बिहार में जाकर रोएंगे और कहेंगे ओ देखो मुझे गाली दे दी. वही हुआ जो कहा मैंने 4 दिन पहले, ये हो रहा है आपके सामने. நரேந்திர மோடியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை இதற்கு மேல் எடுத்து காட்டுகிறேன் பாருங்கள். பீகாரில் ஏராளமான வோட்டர்ஸ் பெண்களாக இருக்கிறார்கள். பீகாரில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான மாநிலங்கள், அங்க ஓட்டு போடக்கூடிய நபர்கள் யார் என்றால் அது பெண்கள் தான். ஒரு டேட்டாவை எடுத்து காட்டுகிறேன் பாருங்கள். 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலும் போது பீகாரில் போடப்பட்ட ஓட்ஸ், அதாவது voter turnout percentage 56.28, 56.28% மக்கள் ஓட்டு போட்டார்கள். அதில் பெண்களுடைய எண்ணிக்கை 59.45%, ஆண்கள் 53. அதாவது ஆண்களை விட பெண்கள் தான் அதிக ஓட்டுகளை போட்டு வருகிறார்கள். இதே போன்று 2020ஆம் ஆண்டு பீகாரில் நடந்த அசெம்பிளி எலெக்ஷனும் போது 243 தொகுதிகளிலிருந்து 167 தொகுதிகளில் பெண்களுடைய ஓட்டு தான் அதிகமாக இருந்தது. அதாவது 60% பெண்களும் 54% ஆண்கள். இந்த ரேஷியோ ஒவ்வொரு இடத்திலுமே தெளிவாக தெரிய வருகிறது. அதாவது பெண்களை கவர்ந்தால் மற்றும் எங்களுக்கு ஓட்டு வந்துவிடும் என்று பிஜேபியுடைய அந்த கணக்கு. அதை டார்கெட் செய்துதான் இன்னைக்கு உமன் பிரைட், பெண்களின் சுயமரியாதை, அதை வைத்து என்னுடைய தாயை கொச்சையாக பேசிவிட்டார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த லைன். 2015ஆம் ஆண்டு 202 சீட்டுகள் என்டிஏவிற்கு கிடைத்தது. அங்கேயும் பெண்களுடைய ஓட்டுகள் தான். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க இன்னொரு ஆங்கிளில் பாருங்கள். டெல்லியில் மகிழா சம்ருத்தி யோஜனா என்கிற பெயர்ல 2500 ரூபாய் ஏழையான பெண்களுக்கு மாதந்தோறும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஒடிசாவில் சுபத்ரா யோஜனா ஆஃபர் 10,000 ரூபாய் வருடத்திற்கு 2 இன்ஸ்டால்மெண்டாக கொடுக்கப்படுகிறது. 5000. மத்திய பிரதேசத்தில் லாட்லி பெஹனா யோஜனா
1250 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் ஏழை பெண்களுக்கு. கர்நாடகாவில் கிரகலட்சுமி யோஜனா 2000 ரூபாய் ஏழை பெண்களுக்கு. மகாராஷ்டிராவில் மாஜி லாட்கி பெஹன் யோஜனா 1500 ரூபாய் 21 வயதிலிருந்து 65 வயதிற்கான அந்த ஏழை பெண்களுக்கு. வெஸ்ட் பெங்காலில் லக்ஷ்மி பத்ரா யோஜனா 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய், அதாவது ஸ்கெட்யூல் ட்ரைபை சார்ந்த பெண்களுக்கு 1200 ரூபாய், மற்ற நபர்களுக்கு 1000 ரூபாய். ஜார்க்கண்டில் முக்கியமந்திரி மையா சம்மான் யோஜனா 1000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு. இதை வைத்து உங்களால் புரிந்து கொள்ள முடியும் எந்த அளவில் பிஜேபி பெண்களை கவருவதற்காக இது போன்ற ஸ்கீம்ஸ்களை லான்ச் செய்து வருகிறார்கள். பீகாரின் சீஃப் மினிஸ்டர் அவரும் ஒரு புதிய ஸ்கீமை லான்ச் செய்திருக்கிறார். நிதிஷ்குமாருடைய அரசாங்கம் முக்கியமந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா என்கிற பெயர்ல பிசினஸ் செய்யக்கூடிய பெண்களுக்கு 10 லட்சம் ரூபாய் லோனாகவும் 6 மாதம் கழித்து அதே லோனில் 2 லட்சம் ரூபாய் டாப் அப் லோனாகவும் கொடுக்க போறார்களாம். இது எல்லாமே பெண்களை சம்பந்தப்பட்ட அந்த ஸ்கீம்ஸ்கள். இப்போ நீங்க பாருங்க, எந்த பிரைம் மினிஸ்டர் என்னுடைய தாயை கொச்சைப்படுத்தி விட்டார்கள் கதறுகிறாரோ அதே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் எந்த அளவில் பெண்களை அழகான வார்த்தைகளை வைத்து பேசுகிறார். 50 கோடி ரூபாய் கேர்ள் ஃபிரெண்ட், 50 கரோட்கி கேர்ள் ஃபிரெண்ட் என்று 2012ஆம் ஆண்டு குஜராத் அசம்பிளி தேர்தலும் போது அப்ப இருந்த யூனியன் மினிஸ்டரான சசி தரூருடைய கேர்ள் ஃபிரெண்ட் சுனந்தா புஷ்கரை பற்றி அட்ரஸ் செய்யும் போது மேடையிலிருந்து நரேந்திர மோடி பேசிய வார்த்தை 50 கரோட்கி கேர்ள் ஃபிரெண்ட். ஜெர்சி காய், இட்லி இருந்து வரக்கூடிய அந்த பசுமாடு, கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும். 2013ஆம் ஆண்டு மகேஷானா குஜராத்ல இருந்து அவர் பேசும்போது காங்கிரஸ் பிரசிடென்ட் ஆன சோனியா காந்தி, அப்ப இருந்த காங்கிரஸ் பிரசிடென்ட் சோனியா காந்தி, அவரை பற்றி பேசும்போது அவருடைய ஒரிஜின் நாடு இட்லி, இட்டாலியில இருந்து தான் இந்த ஜெர்சி மாடும் வருகிறது. அப்போ இரண்டையுமே कनेक्ट செய்து அவர் என்ன பேசினார் அதை எடுத்து காட்டுகிறேன் பாருங்கள். दिल्ली में जो मैडम बैठी हैं उनके देश से जर्सी गाय हमारे यहाँ आई हैं, लेकिन वो तो दूध देती हैं, ये बस खाती हैं. டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி மாடு இட்லியில இருந்து வந்துருச்சு. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய மாடுகள் பால் கறக்குமா? ஆனால் நாம் கொண்டு வந்த மாடு வெறும் சாப்பிடுற வேலையை மட்டும் தான் பார்க்கிறது. சோனியா காந்தியை பற்றி, ஒரு பெண்ணை பற்றி நரேந்திர மோடி பேசிய இந்த வார்த்தை. இது மட்டுமல்ல, 2021ஆம் ஆண்டு வெஸ்ட் பெங்கால் அசம்பிளி எலெக்ஷனும் போது மம்தா பானர்ஜியை பார்த்து தீதி ஓ தீதி, பார்க்காத நபர்கள், மறந்து போன நபர்கள் அந்த வீடியோக்களை ஒவ்வொன்றாக எடுத்து காட்டுகிறேன் பாருங்கள். दीदी, आदरणीय दीदी, ओ दीदी, दीदी, ओ दीदी, कितना विश्वास किया था बंगाल के लोगों ने आप पर. 2014ஆம் ஆண்டு லோக்சபா எலெக்ஷனும் போது உத்தரப்பிரதேசத்திலிருந்து நரேந்திர மோடி பேசிய இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அகைன் ஆன் சோனியா காந்தி. किसकी विधवा पेंशन ले रही है? யாருடைய விதவை पेंशन வாங்கி கொண்டிருக்கிறார்? दिल्ली में जो मैडम है वो तो किसी की विधवा पेंशन ले रही है. டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு மேடம் யாரோ ஒரு நபருடைய விதவை பென்ஷனை வாங்கி கொண்டிருக்கிறார். लेकिन देश को अपना बेटा समझकर नहीं चला रही है. ஆனால் இந்த நாட்டை தன்னுடைய நாடாக நினைத்து நடத்த மறுக்கிறார். These are the statements of Narendra Damodar Das Modi. இப்போ நீங்க சிந்தித்து பாருங்கள், அவருடைய கண்ணீர் முதலை கண்ணீரா அல்ல உண்மையிலேயே அவர் மற்ற பெண்களுக்கு மரியாதை, அந்த பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுயமரியாதை, இதை பற்றி எல்லாம் சிந்திக்கக்கூடிய நபரா? அல்ல பீகாரில் வரக்கூடிய தேர்தல், அதில் எப்படி ஓட் வாங்குவது, எப்படி அந்த பெண்களை கவருவது, எப்படி இந்த பெண் என்கிற விஷயத்தை வைத்து ஒரு புதிய நெரேட்டிவை செட் செய்வது, இதுதான் இன்னைக்கு அவர் கையில் எடுத்த அந்த ஆயுதமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம்
பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.